காரியம் பாருங்க. யோபு 5:9 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இங்கிலீஷ் பைபிளில் தி மெசேஜ் பைபிள் ஒன்று இருக்குது. அதில் சொல்லுது, ஹீ இஸ் ஃபேமஸ் ஃபார் கிரேட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஆக்ட்ஸ், தேர் இஸ் நோ எண்ட் டு ஹிஸ் சர்ப்ரைஸ். வசனம் சொல்லுது, அவர் பெரிய எதிர்பாராத காரியங்களை செய்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். அவர் நம்மை ஆச்சரியப்படுத்தி நமக்கு தேவையான காரியங்களை செய்கிறதுல முடிவே கிடையாது. காரணம், அதில் அவர் ரொம்ப ஃபேமஸ். இவன் ஃபுட்பாலில் ஃபேமஸு, அவன் கிரிக்கெட்டில் ஃபேமஸு, இவன் அதில் ஃபேமஸு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பிள்ளைகளை நான் ஆச்சரியப்படுத்தி அதிசயப்படுத்தி அவங்க பிரமித்து போகத்தக்கதான காரியங்களை செய்கிறதுல நான் ஃபேமஸ். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க எதில் ஃபேமஸ் தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகளுடைய தேவைகளை குறிப்பாக அறிந்து அவங்க எதிர்பார்ப்பதை விட அதிகமாக கொடுத்து அவங்களை திக்குமுக்காட செஞ்சிடணும். ஐயோ எனக்கா ஆண்டவரை எனக்கா இதை கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க திக்குமுக்காடி போக வைக்கிறதுல என் தேவன் ஃபேமஸ். இப்போ நீங்கள் பாருங்கள், எங்கள் அப்பா என்னை சந்தோஷப்படுத்துறதுல ஃபேமஸ், என்னை அசத்துறதுல ஃபேமஸ், என்னை திருப்தி ஆக்குறதுல ஃபேமஸ். பிள்ளைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது அவங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்கிற மாதிரி டெய்லி பிறந்த நாளை செய்கிறார் தேவன். டெய்லி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறார், டெய்லி உங்களை திருப்தி ஆக்குறார். காலையில் ஏஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துன்னு இருக்கு. ஆமீன். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படியே ஒரு அசாத்தியமான ஒரு திருப்தியான ஒரு அற்புதத்தை செஞ்சார் தெரியுங்களா? அதில் அவர் ரொம்ப ஃபேமஸுங்க. என்ன தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செஞ்சு உங்களை அவர் திருப்தி ஆக்கினார். ரட்சிப்பை கொடுத்தாரு பாருங்க. ஆமேன். நமக்கு கொடுத்த ரட்சிப்பு பாருங்க, அந்த ரட்சிக்கிறதுல அவர் மட்டும்தாங்க ஃபேமஸ். அதுக்கு ஈக்குவலாக வேறு யாரும் கிடையாது. ஒரு மனுஷனை ரட்சிக்கிறதுக்கு இயேசுவால மட்டும்தான் முடியும். அதில் தான் அவர் ஃபேமஸ். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தில் ஃபேமஸ்ன்னு பார்த்தேன். ஆண்டவரே என்னுடைய கணவனை ரட்சிக்கிறது நீங்கள் ஃபேமஸ் ஆமாம் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. சொல்லி கேளுங்க. என்னுடைய மனைவி என்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை எதிர்பார்க்குற ஆண்டவரே. ஆமாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் அதில் நீங்கள் ஃபேமஸ் ஆமாம் கொடுங்க ஆண்டவரே. என்னுடைய கடன் பிரச்சனை ஆண்டவர், அந்த கடன் பிரச்சனை தீர்க்கிறதுல நீங்கள் தான் ஃபேமஸ் ஆமாம் தீருங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் ஃபேமஸ் ஆமாம்